வந்து அந்த கிளிப்புக்காக என்ஓசி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போராடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னென்னா, அது அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற அந்த ஒரு ஜாய் ஆஃப் மூமெண்ட்ஸ்ன்னு நிறையா இருக்குது. அந்த மூமெண்ட்ஸை வந்து எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. அது அவங்களுடைய ஓன் சேனல்லையே வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணலாம். ஈவன் அந்த மொமெண்ட் அப்போ எல்லோரும் வந்ததை எல்லாருமே வந்து பப்ளிசிட்டி பண்ணி எல்லாமே போஸ்ட்டும் போட்டாங்க. திரும்ப நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் நாங்கள் ரெடி பண்ணி எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று பண்ணது வந்து அது ஒரு வியாபார நோக்கம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, நயன்தாரா பண்ணுறதும் ஒரு வியாபார நோக்கம். ஸோ அந்த வியாபார நோக்கத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் அவங்களுடைய சாங்ஸு ஹிட்டான விஷயங்கள், அதே மாதிரி 400 ரவுடிகளெல்லாம் இவங்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் வந்து காதலிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மெமரி மூமெண்ட் அப்படின்றதுனால அதை வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அது இவங்க கேட்கலை. இவர் வந்து தனுஷ் வந்து கொடுக்க மாட்டார். ஏன்னா தனுஷ் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். ஆனால் மற்ற படத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்களா? அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நான் மற்ற படத்தில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இவருக்கு வந்து தனிப்பட்ட அந்த ஒரு என் மேலே பழி வாங்குற அந்த எண்ணம், வெறுப்புணர்வு காரணமாக தான் இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். சரி, அது இருக்கட்டுமே. வெறுப்புணர்வு, பழி வாங்குற எண்ணம் எதுவுமே இருக்கட்டுமே. லீகலாக யார் அதுக்கு? அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யார்? தனுஷ் அவர்கள் தான். அவர் வந்து லீகலாக ப்ரொடியூசர். அவர் வந்து அவருடைய கிளிப்பை யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவருடைய முடிவு தானே. ஆனா பார்க்கும்போது தனுஷ் அவர்களும் நயன்தாரா அவர்களும் கடந்த காலத்துல வந்து நண்பர்களா இருந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது என்ன பெருசா பழிவாங்குற அந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பாக்குறேன். யாரு நண்பர்கள் எதிரிகள் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாதுங்க. இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம வெளியில பார்க்குற ஒரு கட்டமைப்புக்காக அப்படி இருக்குங்க. ஆனால் உள்ளே இருக்கிற 1008 விஷயங்கள் வந்து அந்த காழ்ப்புணர்ச்சிகள் வந்து அவங்களுக்குள்ள தெரியும். அதை நம்ம காட்டிக்க மாட்டாங்க மேடம். எப்போவுமே ஏன் காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்களுக்குள்ள இருக்க ஒரு பகைமை பாராட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும், பிஸ்னஸ் ப்ராப்ளம் வரும். இப்போ பிஸ்னஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ப்ரொடியூசர் போட்ட பணம் எடுக்க முடியாது. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக வந்து சில விஷயங்கள் வந்து நாசுக்காக அவங்களுக்குள்ளே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் போவாங்களே தவிர அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இது ஃபஸ்ட் டைம் வந்து தனுஷ் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நயன்தாரா அவர்கள் வெளியே கொண்டு வந்து அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இது பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா சைட்லேருந்து அவங்க பண்ணுறது வந்து ஒரு பப்ளிசிட்டி தான். அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மூமெண்ட்டை வந்து அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு ஓடிடி தளத்தில் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய முதல் கேள்வி. ஆனால் இந்த சைடு வந்து தனுஷ் பண்ணது தவறாகவே இருக்கட்டுமே, அவர் கிளிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாலுமே அவர் ஒரு தயாரிப்பாளர், முறைப்படி வெயிட் பண்ணியிருக்காங்க. கொடுக்கல அப்படின்னும் அவங்க அப்போவே இமீடியட்டாக ஆல்டர்னேட்டிவாக யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இவங்க ஏன் அந்த இடத்துல பிடிவாதமாக இருக்காங்க? ஏன்னா அங்கே தான் வந்து அவங்களுடைய அந்த காதல் மலர்ந்த தருணம். அந்த மலர்ந்த தருணத்தில் எனக்கு அது ரொம்ப மூமெண்ட்டு, அது வேணும் அப்படின்னு அவங்க பிடிவாதமாக நிற்கிறாங்க. தனுஷ் அவர் கொடுக்கணும். அது காழ்ப்புணர்ச்சியாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்துட்டு நயன்தாரா அவங்க மேலே தான் தப்பு இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அவங்க மேலே தான் தப்பு. அவங்க வந்து வெயிட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், 2 வருஷமாக நீங்கள் ஏங்க வெயிட் பண்ணுறீங்க? சரி, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நான் எதுவுமே குறை சொல்லலை. ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று கேட்குறாங்க, என்ஓசி வேணும்னு கேட்குறாங்க, அது நியாயம் தான். முறைப்படி கேட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. தனுஷும் பெருந்தன்மையாக கொடுத்துருந்துருக்கலாம், பிரச்சனை அந்த இடத்துலேயே சால்வ் ஆகிருந்திருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது தனுஷ். அந்த இடத்துல முடிவெடுக்கிற இடத்துல அவர் இருக்கார். அவர் வந்து அவரோட கேரக்டர் என்ன, இப்போ சொல்கிறாங்களா கேரக்டர் அசாசினேட் பண்ணுறோம், நீ எப்படி வெளியில் அவங்க ரசிகர்கள் முன்னாடி நீங்கள் அப்பாவித்தனமாக முகத்தை வச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து நீ எப்படி என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியும். இது அப்போ நீங்கள் இதையும் சேர்த்தெல்லாம் சொல்லியிருந்துருக்கணும். இப்போ தனுஷ் அவர்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த படத்துடைய ஒரு சின்ன கிளிப்பை கொடுக்கறதுல அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை, நஷ்டம் ஏற்பட்டுற போது நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த படத்தை கொடுக்கறதுனால அவருக்கு பெருசாக நஷ்டம் இருக்காதுங்க, ஒரு பொறாமை தாங்க.